ஸோ இன்னைக்கு நாம டிஎன்பிசி குரூப் 4 2022 கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த கிரேட்டஸ்ட் 5-digit number which divide when 3, 5, 8, 12 have give a remainder 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இப்போ இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நம்பரை லார்ஜஸ்ட் 5-digit நம்பர் இந்த நம்பரால் டிவிசிபிள் பண்ணால் ரிமைண்டர் 2 கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்போது அந்த 2ங்கிற ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ணால் அது வந்துட்டு இந்த எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகும். ஸோ இந்த எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகும். ஸோ ஆப்ஷன்ஸை பார்த்தோம்னா இதில் 2 சப்ராக்ட் பண்ணோம்னா வந்துட்டு 99960. இந்த நம்பர் வந்து யூ கேன் கோ வித் 3 ஆர் 8. ஏன்னா இட் ஷுட் பி மல்டிபிள் ஆஃப் 5ல இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ 5ல இருந்ததுன்னா லாஸ்ட் டிஜிட் ஷுட் பி எண்ட் வித் 0 ஆர் 5. ஸோ இது 0, மேபி இட்ஸ் பாசிபிள். இதில் 2 மைனஸ் பண்ணால் 99968 ஆயிருது. ஸோ இது நாட் பாசிபிள். ஸோ இது வந்துட்டு 5 6 ஆயிரும். ஸோ நாட் பாசிபிள். இது வந்து 70. ஓகே, 70 வரும் லாஸ்ட்லி. அப்போ 999 இது மேபி 3 மல்டிபிளாக இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ 18 + 7 இஸ் நாட் அ மல்டிபிள் ஆஃப் 3. ஸோ இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து 3 மல்டிபிள். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, இப்படி பார்க்கலாம். அப்படி இல்லை, நார்மல் மெத்தடில் போனோம்னா வந்துட்டு ஓகே இப்படி போடலாம். அப்படி இல்லை, நார்மல் மெத்தடில் போனோம் அப்படியே இது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஆக்சுவலி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நார்மல் மெத்தடில் போனால் ஃபர்ஸ்ட் வி ஷுட் டேக் தி எல்சிஎம் ஆஃப் these numbers. இது வந்து ஆக்சுவலி எல்சிஎம் மாடல் 1, சேம் ரிமைண்டர் when a number is divisible by this model 1, LCM model 1. ஆக்சுவலி இப்போ எல்சிஎம் மாடல் 1 உங்களுக்கு தெரியலன்னா இன்ஸ்டியூட்டோட மாடியூல் நாங்கள் தனித்தனியாக எடுத்திருக்கோம், அதில் போய் பாருங்க. ஆக்சுவலி 12. ஸோ ரிமைண்டர் வந்து +2 ஆக்சுவலி. ஓகே, இதோட எல்சிஎம் என்னன்னு பார்த்தோம்னா வந்துட்டு 3, 5, 8, 8. ஓகே, அண்ட் தென் இதோட 3 மல்டிபிள் தான் எல்சிஎம். ஆக்சுவலி 43, 120 இஸ் த எல்சிஎம். ஓகே, இப்போ இந்த 120ங்கிற எல்சிஎம் மல்டிபிளாக இருக்கும். நம்பர் ஷுட் பி மல்டிபிள். ஸோ இப்போ லார்ஜஸ்ட் நம்பர்னா நமக்கு தெரிஞ்ச லார்ஜஸ்ட் 5-digit நம்பர் இது. ஸோ இதில் டிவிசிபிள் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் ஆகும். சரி, இப்போ நம்ம அடிஷன் மூலியமா இதை ஆட் பண்ணோம். இப்போ 120 வந்து ஸோ அப்போ 96,000 இஸ் டிவிசிபிள் பை 120 நமக்கு தெரியும். ஆனால் 12 மல்டிபிள் 96 வரும். ஆக்சுவலி அப்போ 96,000 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 120. ஸோ இதில் அடுத்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். 3600 இதை நம்ம இதுவும் மல்டிபிள் ஆஃப் 120 நமக்கு தெரியும். ஸோ 3600 ஆட் பண்ணால் 99,600 இருக்கும். ஸோ இன்னும் நாம இப்போ 360யும் மல்டிபிள் ஆஃப் 600 நம்ம மல்டிபிள் ஆஃப் 120 தெரியும். ஸோ அதையும் ஆட் பண்ணால் வந்துட்டு 9,960 நமக்கு தெரியும். ஆக்சுவலி திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் 5-digit நம்பர் விச் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 120. இப்போ 120 இதுக்கு மேலே ஆட் பண்ணால் வந்துட்டு 6-digit நம்பர் ஆயிரும். ஸோ 99960 + 2 இது ரிமைண்டர் ஆட் பண்ணால் வந்துட்டு 99962. ஓகே, ஈஸியாக சால்வ் பண்ணலாம் த்ரூ அடிஷன். ஓகே, இந்த மாதிரி மல்டிபிள் டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த மல்டிபிள் இருக்க நம்பரையே ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி எக்ஸாம்பிள் 24 இஸ் டிவிசிபிள் 240 இஸ் டிவிசிபிள் பை 120. ஸோ நீங்கள் அப்போ 120 இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 2400 இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 120. லைக் தட் யூ ஷுட் ஆட். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிள் ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the length of a rectangle is 3x plus 2 சொல்லியிருக்காங்க and its breadth is 3x minus 2 யூனிட் சொல்லியிருக்காங்க. Find the area. ஸோ நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் equal to L into B. ஸோ சிம்பிள். அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா கொடுத்துறாங்க. எக்ஸுக்கு வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ஈஸி சிம்பிள். எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம் வேல்யூவை. 3x + 2 இருக்கு. எக்ஸ்க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் இது வந்துட்டு 3 × 20 = 63 வரும். அண்ட் தென் இதில் வந்து 60 - 2 360 - 2 is 58 வரும். ஓகே, ஓகே அவ்வளோதான். ஸோ 63யும் 58யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ லெட்ஸ் see.
60 plus 2. Sorry, 60 plus 2 is 62, right? That's a problem. 62. 62 into 58. So 5 times 62 into 5 times 10, 3010. Okay. 3100 and 8 times 60 is 6. It's a 480. 480. 56. 486. Sorry, wait a minute. 6 8s are 48. 480. Okay, 480 plus 1696. Okay, 496. Okay, 3596. 96 is the answer. So simple. So இப்போ சொல்லியிருக்காங்க two dice are rolled, find the probability of getting a doublet or sum of the bases of 6. டபுள்னா சேம் நம்பர், 2 டைஸ்லயும் சேம் நம்பர் வருது அப்படிங்கிறத டபுளெட். ஸோ டோட்டலா 1 to 6 நம்பர்ஸ் இருக்கு, ரெண்டுத்துலயும் டபுளெட் வந்து டோட்டலி 6 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, அண்ட் தென் சம் ஆஃப் த ஃபேஸஸ் ஆஸ் 4. இப்போ ஒரு டைஸ்ல வந்துட்டு 1 இருக்கணும், இன்னொரு டைஸ்ல வந்து 3 இருக்கணும். இப்போ 2 டைஸ் இருக்க நம்பரை ஆட் பண்ணா வந்துட்டு நமக்கு 4 கிடைக்கும். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி, அண்ட் தென் 3,1 இஸ் ஒரு பாசிபிலிட்டி, அண்ட் 2,2 இஸ் ஆல்சோ ஒரு பாசிபிலிட்டி. ஸோ வி ஆடட் த 2,2 இந்த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. ஸோ இந்த ரெண்டாவதுல ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இதுல 2 பாசிபிலிட்டி இருக்கு. டோட்டலா 8 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ மொத்தம் எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைஸுக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து 6. 6ல என்ன நம்பர் வேணா விழுகும். ஸோ இன்னொரு டைஸுக்கு இருக்க ஆப்ஷன் வந்து 6, அதுவும் 6 ஆப்ஷன் இருக்கு, என்ன நம்பர் வேணா இருக்கணும். ஸோ டோட்டலி 36. ஸோ 4 இஸ் அ காமன். ஸோ கேன்சல் பண்ணா வந்துட்டு 2 and then 9. ரைட்டா? திஸ் இஸ் த ஆன்சர் ஆப்ஷன். ஸோ ஆக்சுவலி இந்த கொஸ்டின் பார்க்கலாம். A person saved money every year, half as much he could in the previous year. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு சேவ் பண்றோம் அதோட ஹாஃப் வந்து அடுத்த வருஷத்துல சேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 வருஷத்துக்கு 7875 7875 சேவ் பண்றான்னு சொல்லியிருக்காங்க 6 வருஷத்துக்கு. ஸோ இப்போ இது ஆப்ஷன்ஸ் வச்சு போகலாம். இப்போ இந்த நம்பரை வந்துட்டு 632ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்க. டிவைட் பண்ணா ஃப்ராக்ஷன்ல பாயிண்ட்ல வராம போகுதுன்னு பாருங்க. ஆக்சுவலி லெட்ஸ் சி. 3000 ஆஃபா டிவைட் பண்ணா 1500 வரும். அடுத்த ஆஃபா டிவைட் பண்ணா 750 வரும். அடுத்த ஆஃபா டிவைட் பண்ணா வந்துட்டு 350, 325, 375 வரும். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் வருஷம், இது 2வது வருஷம், இது 3வது வருஷம், இது 4வது வருஷம். இது ஆஃபா டிவைட் பண்ணா வந்துட்டு 150 அண்ட் தென் இது பாயிண்ட்ல போயிடுது, இதுலயே பாயிண்ட்ல போயிடுது. ஸோ திஸ் இஸ் நாட் அன் ஆப்ஷன். ஓகே, போக போக இது வந்து 4 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம் பாயிண்ட்ல போயிடும். ஸோ லெட்ஸ் சி. 4500 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வருஷம் 2250 இருக்கு. ஓகே, செகண்ட் வருஷம் 2250, தேர்ட் வருஷம் 1125 ரூபா. 1125 ரூபா இருக்கு 3வது வருஷத்துல. அண்ட் தென் இதுல வந்துட்டு 550 அண்ட் 12.5 இருக்கும். 550 பிளஸ் 12.5 இருக்கும் 4வது வருஷத்துல. அண்ட் இதுல ஆஃப் 250, 225, 275 இருக்கும் இதோட ஆஃப். இதுல வந்து 6.25 இருக்கும். ஸோ இதுலயே ரொம்ப பாயிண்ட்ல போயிடுது. இதுக்கு மேலே இந்த ஆன்சர் வராது ஆக்சுவலி. ஸோ வி கேன் எலிமினேட் திஸ். 5000 வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் 5000, செகண்ட் வருஷம் 2500, தேர்ட் வருஷம் 1250 இருக்கும். தேர்ட் வருஷம் 4500, 250 ஆஃப் 125. ஓகே, 625 இருக்கும் ஃபோர்த் வருஷத்துல. ஓகே, லைக் தட். இதுவுமே இன்னும் நீங்க 300 ஆயிரும். அப்புறம் 5th வருஷத்துல 12.5 ஆயிரும். இதுவும் பாயிண்ட்ல போயிடும். ஸோ திஸ் இஸ் நாட் enough. Let's try it with the traditional method. Okay. ஸோ இப்போ ஆட் பண்ணா டோட்டல் சம் ஆட் பண்ணா வந்துட்டு 6 இயர்ஸ் ஆட் பண்ணா 7875 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு எடுத்துட்டு 32x எடுத்துக்கிறேன். ஏன் நான் 32x எடுத்துக்கிறேன்னா 32 is 2/5. இதை நீங்க 6 வாட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும், டெசிமல்ல போகாது. ஏன்னா கால்குலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு நான் 32 எடுத்துக்கிறேன். ஸோ தென் செகண்ட் வருஷத்துக்கு
ஆஃப் பண்ணால் 62x ஆயிரும், அடுத்து 8x ஆயிரும், அடுத்து 4x ஆயிரும், அடுத்து 2x ஆயிரும். 5 வருஷத்துக்கு வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் 12 டிவைட் பண்ண எக்ஸ் டோட்டலி. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஸோ 40, 56 அண்ட் தென் 62, 63x டோட்டலி 63x தான் 7875 சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ எக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி நமக்கு 32x தான் தேவை. ஸோ 75 டிவைட் பை 63 இருக்கு. ஸோ நமக்கு 32x தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இயரோட இது தான் கேட்குறேன். ஆக்சுவலி ஸோ நீங்கள் டேரெக்டாக 7875 divided by 63 into 32 போடுங்க. இது கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா இட்ஸ் an odd number, இது ஈவன். ஸோ இதுதான் டெஃபினட்டாக கேன்சல் பண்ணணும். ஸோ லெட்ஸ் see this one time and then balance is remaining 15. 2 times 126. 126 actually. 15 okay, 2 times 126 and then 5 times here. So 125 into 32 is 4000. Okay. So 125 4 ஆல் டிவைட் பண்ணா வந்துட்டு நமக்கு 1000 கிடைக்கும். ஸோ 125 4 டைம் போனால் நமக்கு 1000 கிடைக்கும். ஸோ இதில் வந்துட்டு எத்தனை 4 இருக்கு லைக் தட் இருக்கும். 4 ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 8 கிடைக்கும். 1250 into 3 times 3600, 3750. 2 times of 125 is 250. So 4000. சரியா? 8 125 சேர்ந்தாதான் வந்துட்டு நமக்கு 1000 rupees. 8 125. ஸோ இதை 4 ஸோ இதை 8 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா போதும். 8 125 சேர்ந்துச்சுன்னா வந்துட்டு நமக்கு 1000. ஸோ திஸ் 4 அப்போ 4000. ஓகே, let's see. The next question ரொம்ப ஸ்லோவாக போகணும்னு நினைக்கிறேன். Okay, let's see. The next question, the difference between SEA and SI in some principal at 15%. Okay, 3 years வந்துட்டு 1134 கொடுத்துருக்காங்க. Then the principal amount என்னன்னு கேட்குறேன். ஸோ 3 இயர்ஸுக்கு ஃபார்முலா இருக்கு. P into R square by 100 into 300 plus R divided by and 100 square. ஓகே, திஸ் இஸ் த ஃபார்முலா. நீங்கள் ஃபார்முலா படி போடணும். பிரின்சிபல்லாம் கேட்குறாங்க. ஆக்சுவலி நமக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. டிஃபரன்ஸ் 1134. நமக்கு பிரின்சிபல் தான் கேட்குறாங்க. பிரின்சிபல் இங்கே வச்சுக்கலாம். 15% நமக்கு தெரியும். ஸோ 15%, 15 into 15, தட்ஸ் இட். அது வந்துட்டு நம்ம 0.5 எழுதிக்கலாம். சரி, 0.15 தென் 0.15 the whole square. இதையும் வந்துட்டு 3 plus 0.15 எழுதிக்கலாம். ஆக்சுவலி இதற்கு சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஆக்சுவலி 0.15 the whole square. ஓகே, ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். நாம சிம்பிளா எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் போடலாம் அதை பார்ப்போம். ஓகே, இப்போ நமக்கு தெரியும் எஸ்ஐக்கும் சிஏக்கு என்ன டிஃபரன்ஸ். சிஏனா வந்துட்டு பிரின்சிபலுக்கும் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலி ஸோ 3 இயர்ஸ்ங்கும் போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எல்லா வருஷமும் எக்ஸ் வாங்கும். ஆனால் இதுக்கு சிஏ இது, எஸ்ஐ இது. ஸோ உங்க சிம்பிளிஃபிகேஷனுக்காக வந்துட்டு ஒரு 100ன்னு எடுத்துக்கலாம். இது 15%, இது வந்து 15x. டோட்டல் பிரின்சிபல் வந்து 100xன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து டோட்டல் 15x இருக்கும். அப்போ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே 15x. ஓகே, அதே மாதிரி சிஏக்கும் அதே தான், சேம் திங். 15x இருக்கும். இதுல சிஏக்கு இதுல 15x வந்திருக்கும். ஆனா இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த ரெண்டாவது விஷயத்துக்கு இந்த 15xல இன்ட்ரெஸ்ட் வரும் நமக்கு. ஆக்சுவலி ஸோ உங்களுக்கு கால்குலேட் பண்றதுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னா இதுல இன்னொரு 0 ஆட் பண்ணி 1000 கூட வச்சுக்கோங்க. ஆக்சுவலி ஏன்னா பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறது ஈஸி, சம் கால்குலேட் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 10% இது வந்து 15xன்னு தெரியும். ஸோ அதில் ஆஃப் 7.5x ஆட் பண்ணி 22.5x. ஓகே, அப்போ இதுல எக்ஸ்ட்ரா 22.5x இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கும். அப்போ இந்த இயருக்கு 22.5x வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கும்.
ஸோ அண்ட் தென் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 22.5x வந்துடும். ஸோ அண்ட் தென் இந்த தேர்ட் இயரில் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 22.5x வந்துடும். 10% இஸ் 2.25x. அண்ட் தென் இதில் ஆஃப் வந்துட்டு இதில் ஆஃப் என்னது, ஏன்னா 10% வந்து நமக்கு தெரியும். இதில் ஆஃப் பண்ணாலும் 15%, சாரி 5% அதை ஆட் பண்ணோம். இதோட ஆஃப் வந்து 1.1, 2 அண்ட் தென் 5, ரைட்டா? ஸோ இது ஆட் பண்ணி டோட்டலாக வந்துட்டு இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்துருக்க அமௌண்ட் வந்து 573.3x. ஓகே, டோட்டலாக இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த அமௌண்ட் தான் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணால் 3 டைம்ஸ் ஆஃப் 22.5 போட்டோம்னா வந்துட்டு 67.5, ரைட்டா? 67.5x. 22 into 3 times is 66.5 into 3 times 1.5, 67.5x plus இங்க ஒரு 3.375 இருக்கு. ஸோ இதுதான் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா 70.875x இருக்கு. இதுதான் வந்துட்டு நமக்கு அந்த டிஃபரன்ஸ், டோட்டல் டிஃபரன்ஸ் 134. இதை நீங்க டிவைட் பண்ணா, ஓகே, டிவைட் பண்ணீங்கன்னா 1134 டிவைட் பை 70.875 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் கிடைச்சிடும். அந்த எக்ஸை வச்சு 1000 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் பிரின்சிபல் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 16 கிடைக்கும் ஆக்சுவலி. ஸோ யூ கேன் கால்குலேட் ஈஸிலி. ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக எப்படி போடணும் அவசியம் இல்லை. நீங்கள் 3 இயர்ஸுக்குன்னா வந்து 3 டைம்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் 1 டைம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட், இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படி உங்களுக்கு ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கால்குலேட் பண்ணி இன்ட்ரெஸ்டோட இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ யூ கேன் யூஸ் அ ஃபார்முலா or you can use this method. A farmer borrowed 20,000 from a money lender at a 4.5 per annum in a simple interest. The amount paid by him to clear the loan after a period of 5 years is, okay, அமௌண்ட் வந்து பெய்டுன்னு சொல்றாங்க. 4.5 இயர்ஸ் 20,000 வாங்குறாங்க. ஸோ 4.5% இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் போடுறாங்க. ஸோ அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸை பார்த்தா 20,000 ரூபாய்க்கு மேலே எதுவுமே ஆப்ஷன்ஸ் இல்லை, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. டெஃபினட்டாக 20,000 ரூபாய்க்கு மேலே தான் வந்துருக்கும். இப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் ஆக்சுவலி. ஸோ இவங்க வாங்குறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்க. ஸோ இது ஆப்ஷன் எலிமினேஷன், டக்குன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போயிடலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ நார்மலாக எப்படி சம் சால்வ் பண்ணுறோம். ஓகே, let's see. ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 4.5%, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லா வருஷத்துக்கும் சேம் தான். ஸோ 5 வருஷத்துக்கு எவ்வளோ ஆயிருக்கும்? 5 வருஷத்துக்கு 4.5 மல்டிப்ளை பண்ணணும், எவ்வளோ வந்து 2 வருஷத்துக்கு 9%. அப்போ 4 வருஷத்துக்கு 18%. 18% 22.5% வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா இருந்திருக்குமா? ஸோ நமக்கு தெரியும் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் வந்து 20,000. ஸோ 28, ஓகே, யூ கேன் டேக் 2 எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நம்ம மல்டிப்ளை தானே பண்ண போகிறோம் இன்ட்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணோம், ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம், 1 + இன்ட்ரெஸ்ட் ரேட் 22.5 டிவைட் பை 100. ஓகே, இதை போடுவோம். ஸோ எக்ஸாம்பிள் ஏன்னா 20,000 1.225. ஓகே, இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக நீங்கள் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலி எப்படின்னா 22% கண்டுபிடிச்சி ப்ளஸ் 0.5 ஆட் பண்ணிங்கன்னா போதும். 20,000 நமக்கு தெரியும் 20,000 10% இஸ் 2,000 rupees. ஸோ 20% இஸ் 4,000. 4,000 வந்து 20%னா அப்போ 2% வந்து அதில் டிவைட் பை 10 பண்ணால் 400. ஓகே, இப்போ 22% வந்து என்னது நமக்கு 4,400 தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலி இப்போ 0.5% கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி அப்போ 1% கண்டுபிடிச்சிட்டு அதில் 0.5% கண்டுபிடிக்கலாம். ஸோ 1% வந்து நமக்கு தெரியும் 200 சொல்லிட்டு அதில் ஆஃப் 100. ஸோ அதில் ஆஃப் வந்து 100, 0.5% வந்து ஆஃப். ஸோ டோட்டலாக 4,500 வந்து அதுதான் வந்துட்டு
0.5%. ஸோ ஆட் பண்ணுங்க 20,000ல் 4,500 ஆட் பண்ணுங்க 24,500. ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, சிம்பிள். டேரெக்டாக நீங்கள் 22% கண்டுபிடிச்சி ஆட் பண்ணலாம். ஒரு ஆப்ஷன் எலிமினேஷன் டேரெக்டாக ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. யூ ஃபர்ஸ்ட் சீ த ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஓகே, யூ கேன் கெட் அன் க்ளூ ஆர் எனி திங். டைம் ரொம்ப சேவ் ஆகும் ஆக்சுவலி. ஸோ இது வந்துட்டு ரீசனிங். Kala and Vani are friends. Kala says, today is my birthday, and she asks Vani, when will you celebrate your birthday? Okay, Vani replies, today is Monday, and I celebrated past my birthday 75 days ago. Find the day when Vani celebrated. Okay, இன்னைக்கு வந்து மண்டே நினச்சிக்கேன். Today is Monday. அதே ஒரு வீக்ல அடுத்து 7 நாள் கழிச்சு மண்டேவா இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு பேக்ல 7 நாள் கழிச்சு மண்டேவா இருக்கும். ஸோ டோட்டலி வென் நம்பர் ஆஃப் டேஸ் டிவைட் பை 7, அந்த டே வந்துட்டு ஈக்குவல். ஏன்னா மண்டே ஒரு வெனஸ்டேலேருந்து 7 நாள் டிவைட் பண்ணி அந்த டே என்னன்னா ஆக்சுவலி அதே சேம் டேவா இருக்கும். ஸோ இது வந்து ரிமைண்டர் கான்செப்ட் தான். ரிமைண்டரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ. ஸோ இப்போ டே செலிப்ரேட் 75 days ஆகும்னு சொல்றாங்க. ஸோ டோட்டலி இப்போ 70 days இஸ் டிவைட் பை 7. அப்போ அந்த 70வது நாள் வந்துட்டு மண்டேவா இருந்திருக்கு. ஓகே, அப்போ அதுல இருந்துட்டு பேக் டுவர்ட்ஸ் பேக் பண்ணலாம். 70வது நாள் மண்டே. ஸோ அதுக்கு முன்னாவது நாள் சண்டேவா இருந்திருக்கணும். அதாவது 71வது நாள் 70வது நாள். ஓகே, சாட்டர்டே, ஃப்ரைடே, தேர்ஸ்டே, and then Wednesday, and then Tuesday, and then Monday. These are the way. Okay, அப்போ 75வது நாள் செலிப்ரேட் பண்ணேன்னு சொல்லியிருக்கேன். 72, இது வந்து 73, 74, அப்போ 75 ஃபிஃப்த் டே வந்துட்டு வெட்னஸ்டே. ஸோ இது ஆன்சர் ஆப்ஷன். ஆர் நீங்க இதுல 5 நாள் பேக்ல போறதுக்கு பதிலாக நீங்க 2 நாள் முன்னாடி வரலாம். எப்படின்னா 77 டேவா இருந்ததுன்னா அது டெஃபினட்டா மண்டே. அதுல இருந்து 2 நாளுக்கு முன்னாடி 75th டே 2 நாளுக்கு முன்னாடி சேவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி, அப்போ 77th டே இஸ் அ மண்டே. ஸோ அதுல இருந்து 2 நாளுக்கு குறைக்கணும். குறைச்சிங்கன்னா வெட்னஸ்டே டக்குன்னு வாங்கணும். ஆக்சுவலி இது 5 டைம்ஸ் பின்னாடி போடுது, இது 2 டைம்ஸ் முன்னாடி வந்துடலாம். அது தட் இஸ் அ எஃபிஷியன்ட் வே. ஓகே, என்னன்னா HF of P and Q is Xன்னு சொல்லிட்டாங்க, and Q is equal to X into Yன்னு சொல்லிட்டாங்க. Find the LCM of P and Q. இப்போ நமக்கு தெரியும் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் AB சம்திங். ஓகே, இது PQன்னு கொடுத்துருக்காங்க. AB வந்துட்டு LCM into HF of AB நமக்கு தெரியும் சம்திங். ஸோ என்ன சொல்லிட்டாங்க, P and Q வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க Q equal to X and Y. ஸோ Q into X and Y. LCM வந்துட்டு LCM from the following. HCF வந்துட்டு Xன்னு கொடுத்துட்டாங்க, நமக்கு LCM வந்துட்டு தெரியணும். LCM HCF நமக்கு Xன்னு தெரியும். ஸோ இந்த XC கேன்சல் பண்ணிடலாம். ஸோ LCM remaining is P and Y. LCM that's it, simple. இந்த மாதிரி உங்களுக்கு போடுத்தலன்னா some take a random number, actually 2, 1, 5, 10 like that. இப்படி எடுத்துட்டு HCF வந்துட்டு இதுக்கு 2, அந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஆகும் சம்திங். ஓகே, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் நம்பர், நெக்ஸ்ட் क्वेश्चन. ஸோ இப்போ நமக்கு தெரியுது ரேஷியோ வந்துட்டு இதோட ரேஷியோ வந்துட்டு சேம் இஸ் ஆஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷியோ இதோட ரேஷியோ ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ 4:3.5 இருக்கு, இது 2/5 இருக்கு. என்னன்னா இப்போ இந்த 4 2/2 எழுதும். ஸோ இந்த 2/2 எழுதிட்டா 3.5 பேலன்ஸ் இருக்கு, 2 இருக்கு, இந்த 5 இப்படி இருந்தால் இதை மல்டிப்ளை பண்ணும். ஸோ 2/7 இருக்கு, திஸ் இஸ் 2/5. இதோட ரேஷியோ நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் ஆர் சம்திங் யூ கேன் சால்வ் இட். பிகாஸ் எனக்கு தெரியும் 2/7 மேல இருக்கு, ரேஷியோ எப்படி எழுதணும், 2/5 இருக்கு, 2/5 இருக்கு. ஸோ இந்த 2/5 மேலே கொண்டு போனால் 2/7 into 2/-5 ஆயிடும். ஸோ இது ஆட் பண்ணுவோம் இப்படி மல்டிப்ளைல இருந்தால் 2/2 இஸ் அ ரிமைனிங். ஸோ 2/2 இஸ் 4. அப்போ LCM வந்துட்டு 4:1. சாரி, ரேஷியோ இருக்கு 4:1. இப்படியும் போடணும். ஆர் நீங்க இந்த
Simple actually. 7/2 2. That's all. That's also single thing. 2 எப்படி பண்ணாலும் தான் எப்படி பண்ணாலும் actually. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் பாருங்களேன், நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுங்க. இந்த 2/5ல 32ல 5ங்கிற ஒரு நம்பரே இல்லை. எப்படி 5 இல்லாமல் 5 and 10 வந்து. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுங்க. ஒன் திங், இப்போ 2/5 வந்துட்டு 2/5 இஸ் 1னா இன்னும் 2 மல்டிப்ளை பண்ணால் இது 2/6 தான் வந்துருக்கும். 2/6 தான் வந்துருக்கும். ஆனால் 2/6 இங்கே இல்லை, இது வந்து 2/7. ஸோ இதுவும் கேன்சல். ஸோ யூ கேன் சூஸ் திஸ் ஒன். இப்போ பார்க்கலாம் என்ன சொல்லிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சீரிஸ் ரிட்டன் இன் ரிவர்ஸ் ஆர்டர், தென் which element will be the 14th from the right hand. ஓகே, ஃபர்ஸ்ட் எவ்வளோ நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிச்சு 4 8 12 and then 16 20 22. இப்போ 22 இருக்கு, ஆஃப் வந்து 11. ஸோ half this is 12 actually we calculated. இப்போ இது 11. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதலாம். ரைட்ல இருந்து எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க ஆக்சுவலி. அப்போ பின்னாடி இருந்து எழுதலாம் ஆக்சுவலி. இங்க நான் இதை பாதியா பிரிச்சு வச்சிருக்கேன், எழுதுறதுக்கு ஈஸியா கன்வீனியன்டா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 4p பிளஸ் SR இப்படி எழுதிட்டே போகலாம். நமக்கு 14th எலிமெண்ட் தானே தேவை ஆக்சுவலி. ஸோ ரைட் ஹேண்ட்ல இருந்து இது எனக்கு தெரியும் 11 வரைக்கும் இருக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் 11 வரைக்கும் இருக்கு. 14 22ங்கிறதுனால அப்போ இது 12 13 and then 14. This is 14th term. So plus the answer. Okay, let's see the next one. 10 farmers will plough a land in 21 days. And how many days 14 farmers will plough the land? எனக்கு தெரியும் இப்போ 10 ஃபார்மர் வந்து 21 நாள் வேலை பார்க்குறாங்கன்னா இது வந்து டோட்டல் யூனிட் ஆஃப் ஒர்க் நமக்கு தெரியும். டோட்டல் யூனிட் ஆஃப் ஒர்க் வந்து நமக்கு தெரியும். அப்போ அதே டோட்டல் யூனிட் ஆஃப் ஒர்க் ஆனால் 14 ஃபார்மர் எத்தனை நாள் வேலை பார்ப்பாங்க? நான் ஏன் இதை ஈக்குவல் பண்ணியிருக்கேன்னா ரெண்டுமே டோட்டல் யூனிட் ஆஃப் ஒர்க் தான் இது ஆக்சுவலி. ஓகே, அப்போ எவ்வளோ நாள் வேலை பார்ப்பாங்க ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இது வந்து 2 times this is 3 times 5. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 15 days. ஒர்க்கை ஈக்குவல் பண்ணியிருக்கேன் இந்த சமயம் ஆக்சுவலி. டோட்டலாக 14 ஃபார்மர் எவ்வளோ நாள் வேலை பார்ப்பாங்க? இதில் 10 ஃபார்மர் 21 நாள் வேலை பார்த்துருக்காங்க. லைக் தட் சிம்பிள். இப்போ arithmetic progression actually 18ab minus 3 are an arithmetic progression. Okay, then the value of the term a plus b எடுத்துக்கோங்க. Okay, arithmetic progression ஒரு டேர்முக்கும் 18ab minus 3 இந்த டேர்முக்கு இந்த டேர்முக்கும் சேம் டிஃபரன்ஸ் இருந்தது arithmetic progression. எக்ஸாம்பிள் d ன்னு வச்சுக்கோங்க, d டோட்டலி 3d டிஃபரன்ஸ் வந்திருக்கு ஆக்சுவலி. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு எடுத்துப்போம், a ன்னு எடுத்துப்போம். அடுத்த டேர்ம் வந்துட்டு a plus d. ஓகே, அடுத்த டேர்ம் a plus 2dr, அடுத்த டேர்ம் a plus 3dr. இதுல இருந்து நமக்கு பார்த்தோம்னா என்ன தெரியுது? d இஸ் a நெகட்டிவ். டிஃபரன்ஸ் தான் இருக்கணும், பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம், கம்மியாகிட்டே வரலாம். ஓகே, சப்ராக்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ நமக்கு டிஃபரன்ஸ் தான் தேவை. டிஃபரன்ஸ் தான் வந்து arithmetic progression காசு பண்ணும். இன்க்ரீஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆக்சுவலி. ஸோ நமக்கு தெரியும் a ஈக்குவல் டு 8ன்னு தெரியும். அப்போ இது வந்து a plus 3d ஈக்குவல் டு -3. இதுக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கு டிஃபரன்ஸ்னா ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்றோம். எவ்வளவு டோட்டல் டிஃபரன்ஸ், எவ்வளவு கேப் இருக்குங்கிறத பார்க்க போறோம். ஆக்சுவலி டோட்டலா 3d கேப் இருக்குன்னு நமக்கு தெரியும். 18 minus of -3 டோட்டலா அப்போ 21 கேப் இருக்கு. அப்போ 3d ஈக்குவல் டு 21 ரைட்டா? ரெண்டு நம்பருக்கு நடுவில் 3d கேப் இருக்கு ஆக்சுவலி. இப்போ d ஈஸியா சிமிலரா கண்டுபிடிக்கலாம். இப்போ d ஈக்குவல் டு 7 நமக்கு தெரியும். கீழே கொண்டு போன கேன்சல். ஒரு d வந்து 7 தான். ஸோ அதாவது d வந்து டிஃபரன்ஸ் வந்து நெகட்டிவ் டிஃபரன்ஸ் ஆக்சுவலி டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ யூ ஷுட் -7. ஸோ ஃபர்ஸ்ட் ஏங்கிற நம்பர் வந்து 11 அண்ட் தென் இதுல இருந்து -7 பண்ணா வந்துட்டு நமக்கு 4. ஸோ இதுல இருந்து -7 பண்ணா இங்க இருந்த 4 கம்மியும் அங்க 3 கம்மியும் -3. ஓகே, so a plus b equal to 15. 11 plus 4. So 15 answer. So you can calculate it. Or you can do like this. First arithmetic progression வந்து எப்படி இருக்கும்னா வந்துட்டு
you can do this or like that. Arithmetic progression equidistance இருக்க ஆட் பண்ணி டிவைட் பை 2 எத்தனை நம்பர் ஆட் பண்றோம் அது போட்டா ஆவரேஜ் இன்ட்டு 2 போனீங்கன்னா நம்பர் இது தெரிஞ்சிடும். ஆக்சுவலி இப்போ 2 நம்பர் இருக்கு, சேம் ஈக்வி டிஸ்டன்ஸ், இது சென்டர்ல இருந்து 2 டிஸ்டன்ஸ் கேப்னா இது 2 டிஸ்டன்ஸ் கேப் அப்படி இருக்கும். ஸோ அது மாதிரி ஆவரேஜ் நமக்கு தெரியும். ஆக்சுவலி இப்போ 18 பிளஸ் -3, ஆக்சுவலி -3 இஸ் 15 divided by 2 போட்டாலும் நமக்கு ஆவரேஜ் கிடைச்சிடும். ஸோ 15 இஸ் த ஆவரேஜ், ரைட்? ஸோ 15 இஸ் த ஆவரேஜ். இப்போ 2 டேர்ம் இருக்கு, 1 2 3 4, இதில் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். இப்போ நமக்கு a பிளஸ் பி தான் தேவை. a பிளஸ் பி ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2 டேர்மை டிவைட் பை 2 பண்ணால் நமக்கு ஆவரேஜ் தெரிஞ்சிடும். ஆவரேஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் போட்டால் நமக்கு டோட்டல் தெரிஞ்சிடும். ஸோ அப்போ என்ன தெரியும்? இது 2 நம்பர் ஆட் பண்ணாலும் இந்த 2 நம்பர் ஆட் பண்ணாலும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். எக்ஸாம்பிள் 5 6 ஆட் பண்ணி பாருங்களேன். இந்த 2 நம்பர் ஆட் பண்ணுங்க 7 தான் வரும். இந்த 2 நம்பர் ஆட் பண்ணுங்க 7 தான் வரும். இந்த 2 நம்பர் ஆட் பண்ணுங்க 7 தான் வரும். ஸோ இந்த 2 நம்பரை ஆட் பண்ணாலே டோட்டலா நமக்கு தெரிஞ்சிடும் 18 பிளஸ் -3 இஸ் 15. ஸோ நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை, இந்த 2 நம்பர் ஆட் பண்ணி போட்டாலே போதும். ஏன்னா வந்துட்டு நமக்கு தெரியும் a பிளஸ் பி டிவைட் பை 2 ஆவரேஜ், இதுவும் டிவைட் பை 2 இஸ் ஆவரேஜ். ஸோ இது 2 ஆட் பண்ணாலும் ஒரே நம்பர் தான் வரப்போகுது, இந்த 2 நம்பர் ஆட் பண்ணாலும் ஒரே நம்பர் தான் வரப்போகுது நமக்கு தெரியும். ஸோ டேரக்ட் ஆட் பண்ணி 15 போட்டு போகலாம். சிம்பிள். So there is a 60% increases in the amount 6 years at a simple interest. Okay. Then the compound interest of 12,000 after 3 years at the same rate of interest. So 60% வந்து 6 years na. நமக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லா வருஷத்துக்கும் ஒரே சேம் இன்ட்ரெஸ்ட். அப்போ 10% தான் ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட். ஓகே, நமக்கு தெரியும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்குறாங்க. ஆக்சுவலி என்னன்னா நீங்க இன்ட்ரெஸ்ட் டோட்டல் அமௌண்ட்டை கண்டுபிடிச்ச அமௌண்ட்ல இருந்து நம்ம பிரின்சிபலை மைனஸ் பண்ணோம். ஸோ டோட்டலி பி இன்டூ 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் 3 இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நமக்கு தெரியும் 10% தெரியும். ஸோ டோட்டலாக பி இன்ட்டு 1 பிளஸ் 1, ஆக்சுவலி 10% போட்டீங்க சால்வ் பண்ணால் 1 பிளஸ் 1 வரும். ஸோ இப்போ என்னன்னா இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது வந்து அமௌண்ட்டோட ஃபார்ம், ஆக்சுவலி அமௌண்ட்டு. ஸோ பி இன்ட்டு நமக்கு தெரியும் 1.3331 தான் இதோட மல்டிபிளிகேஷன். ஆக்சுவலி இப்போ இந்த 1ங்கிறது தான் அந்த பிரின்சிபல். அப்போ எக்ஸ்ட்ரா அந்த இன்ட்ரெஸ்ட்ங்கிறது என்ன? இந்த 0.333%, அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி இப்போ நமக்கு டோட்டல் அமௌண்ட் 12,000 தெரியும். இதை நீங்க 0.33.1% நீங்க கண்டுபிடிச்சாலே மட்டும் இந்த நம்பர் வந்துடும். ஆக்சுவலி ஸோ லெட்ஸ் சி 33% கண்டுபிடிக்கிறது எப்படி பண்ணோம்? 10% இஸ் 12,000. You can calculate பண்ணலாம். ஸோ டைம் கன்சூமிங் இருக்கும். இது சிம்பிளாக ஈஸியாக கால்குலேட் பண்ணிட்டு போயிடலாம். ஆக்சுவலி சும்மா ரஃபாக அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணுங்களேன். நமக்கு 33% கிடைச்ச கூட போதும். ஆக்சுவலி ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். 10% வந்துட்டு நமக்கு தெரியும் 1200, 30% வந்து 1600. ஓகே, 30%. ஓகே, ஆப்ஷன் பார்த்தா இந்த இது நாட் இது தாண்டி போயிடுச்சு. அப்போ இது கிடையாது. நமக்கு தெரியும் 30% வந்துருச்சு. இன்னும் பேலன்ஸ் 3.1% தான் இருக்கு. ஸோ அதை ஆட் பண்ணால் வந்துட்டு அரௌண்ட் 2000 வந்து சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் ராங் ஆப்ஷன். எலிமினேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ 33.1% கண்டுபிடிக்கலாம். நமக்கு தெரியும் 1% வந்து 1000 to 120. ஸோ 3% இஸ் 360 அண்ட் 1% வந்து நமக்கு தெரியும் 12. ஸோ 372. ஓகே, ஸோ 3372 ஆட் பண்ணீங்கன்னா 3972. This is answer option. You can choose it. That's all. So the simple interest compound interest formula. The village increases at a rate of 7% every year. If the present population is 9, so எப்படி இவ்வளோ 0 கொடுத்தனால வெறும் 9 எடுத்துக்கோங்க. 0 will be taking care of itself. அது நம்ம பிரச்சனை இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க, இதான் பிரின்சிபல் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு விஷயத்துக்கும் 7% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 1 பிளஸ் ஆர் இஸ் 7/100 ஹோல் ஸ்கொயர். 2 விஷயத்துக்கு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் இட்ஸ் 1.07 the whole square 9 தெரியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா 1 plus r by 100. இது டோட்டல் அமௌண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ p into r by 100 நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதான் போட்டுருக்கீங்க. வேறு இதில் 9 into 1.07 into 1.07 தெரியும். ஆக்சுவலி இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னா 9 7 7 7 7 49
into 9, totally 81. 9 answer 81. 1 should be last number. அப்படி வச்சு இதை போடணும். அப்படி இல்லைன்னா சி ஓகே இதை மல்டிப்ளை பண்ணா இதுலயே வந்துச்சு ஆக்சுவலி. இப்போ 90,000 இருக்கு இல்லையா, 4 ஜீரோ ஆட் பண்ணணும். ஸோ 4 ஜீரோ இருக்கு ஆல்ரெடி. இங்க வந்துட்டு 1.07 இருக்கு, இந்த 1.07 இருக்கு. இதை ஹோல் நம்பர் ஆக்கணும்னா நமக்கு 4 ஜீரோ தேவை. 10,000 மல்டிப்ளை பண்ணாதான் இது ஹோல் நம்பராகவே ஆகும். ஸோ 107 into 107 into 9 தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ ரிமைனிங் ஜீரோவே வர முடியாது, எல்லா ஆப்ஷன்லையும் ஜீரோ இருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் ஜீரோ கடைசியாக வரணும்னா தேர் ஷுட் பி 1 5 or 2 அந்த நம்பர்ல இருந்தால் மட்டும்தான் 0 or 5 வரும். ஸோ இந்த எதுலையுமே 0வும் 5ம் இல்லை, 2வும் இல்லை 5ம் இல்லை. ஏன்னா மல்டிபிள் ஆஃப் 5 கிடையாது மூணு நம்பருமே. ஸோ யூ கேன் ஆல் எலிமினேட் திஸ். ஓகே சிம்பிள். ஸோ விச் நம்பர் இஸ் அன் ஆப்போசிட் ஆஃப் பிளேன் ஆஃப் 3? ஓகே ஆப்போசிட் கேட்குறாங்க. 3 இங்கே இருக்கு, 3யோட அட்ஜசன்ட்ல 5 and 2 ரெண்டுமே சிமிலரா இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆப்ஷனை பார்த்தா 5 கிடையாது. ஓகே இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இங்க 3 ஆப்போசிட்ல இருக்கு. 2 and 5க்கு அட்ஜசன்ட்ல 3 இருக்கணும். 2 and 5க்கு அட்ஜசன்ட்ல ரெண்டே விஷயம் தான். ஒன்று இங்கிட்டு இருக்க முடியும், அந்த சைடு அட்ஜசன்டா இந்த சைடு இருக்கலாம், அவர் இந்த சைடு இருக்கும். ஸோ இப்போ இந்த சைடு வந்து 2 and 5க்கு அட்ஜசன்டாவே இருக்க முடியாது. ஸோ இங்க டெஃபினட்டா 3 தான் வந்து இங்கிட்டு 4 இருக்கு, அங்க 3 இருக்கு. ஸோ 4 இஸ் த ஆன்சர் ஆப்ஷன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க 3 வந்துருந்ததுன்னா இந்த சைடு இது இருந்திருக்காது. ஏன்னா 3யும் 2வும் ஆப்போசிட் சைட்ல இருக்கு. இங்கிட்ட இருந்ததுன்னா 3, ஸோ இது அட்ஜசன்ட்ல இருக்கு. ஸோ டெஃபினட்டா 3 இங்கிட்டு தான் இருக்கணும். 3 இங்கிட்ட இருந்தா 4 இங்க தான் இருக்கு. 4 தான் ஆன்சர் ஆப்ஷன். ஓகே ஸோ லெட்ஸ் see. Find the missing number. இது வந்து 49 is 7 square, 121 is 11 square, and then 13 square, and then something என்னன்னு தெரியல எனக்கும். 36 square, it's 19 square, right? 19 into 19 is 361. Okay, so let's see. Actually here வந்துட்டு 4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்க 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதே டேர்ம் தான் இங்கேயும் 4 இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், இங்கே 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஸோ should be 17 square. 17 square is 289. Suppose square என்னது இல்லைன்னா 7 7s are 49. Last digit should be 9. So I'm not the option. Find the area of a rectangle. One of two sides is 5 cm and the diagonal is 30. Okay, it's a Pythagoras theorem actually. Rectangle கேட்டிருக்காங்க, நமக்கு தெரியும் LNTP. ஓகே ஒரு இது வந்துட்டு 13 கொடுத்துருக்காங்க, இது வந்து 5 சம்திங் எனி சைட். ஓகே LNTP தான் கேட்குறாங்க, சம் நம்பர் லென்த் டிஃபரன்ஸ். ஸோ எனக்கு தெரியும் L into 5 தான் ஆன்சர்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 5 மல்டிபிள் எதுவுமே இல்லை, ஒன்லி 1 5 மல்டிபிள் தான் இருக்கு. ஸோ 60 ஆப்ஷன் யூ ஷுட் சூஸ். ஓகே ஆர் இப்போ ஆப்ஷன் வச்சு சாரி நார்மல் ட்ரெடிஷனல் வேலை போகணும்னா சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே ஸோ 13 இருக்கா, 13 square, that is the longest distance actually. C square equal to A square plus B square, right? This is 169. 13 square, A square வந்து 25 எடுத்துக்காங்க, plus B square இருக்கு. ஸோ இது பண்ணா வந்துட்டு 144, right? B square. So totally this is 12. Square root எடுத்தா 12 வந்துடும் B. So one side is 5 and other side is 12. So totally 60 is the answer. Okay. That's it. Oh God. Yeah. So in the question பார்க்கலாம். Worker was engaged for certain number of days. ஒர்க் பண்றாரு சில நாள், பட் he remained present for some days. Okay, சில நாள்ல ஒர்க் பண்றாரு. So he was paid 1,387 rupees. Okay, and he worked all the days. He would have paid 1,752 rupees. Okay, how many days did he work? எவ்வளவு நாள் ஒர்க் பண்றாருன்னு பார்க்கறோம். ஆக்சுவலி இப்போ ஒரு டோட்டல் அமௌண்ட் நம்ம எப்படி பண்றோம்னா பர் டேவோட ஒர்க்கு இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் தான் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த 137 வந்து 700 பர் டேவோட ஒர்க்கு இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க் பண்ணியிருக்குது. இது வந்துட்டு அதுவும் பர் டே இன்ட்டு என்னை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு, இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப். ஓகே
இப்போ என்ன பண்றோம்னா, இப்போ சேம் திங் we can do. இப்போ P பர் டேயோட காஸ்ட் என்னன்னா ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி 3875 டிவைட் பை n போட்டாலும் பர் டேக்கு எவ்வளோ காஸ்ட்டோ அதுதான் வரும். ஸோ அதே மாதிரி 1752 டிவைட் பை டிவைட் பை n பிளஸ் எக்ஸ், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் இவன் ஒர்க் பண்ணியிருந்திருக்கான் அது போட்டாலும் என்னன்னா காஸ்ட் வரும். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் நம்பர் ஆஃப் பர் டேவோட காஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி எதையும் டிவைட் பண்ணா நமக்கு பர் டேவோட காஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ லெட்ஸ் சி, கேன்சல் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு ரேஷியோ கிடைச்சிடும். ஆக்சுவலி என்னன்னா இதை கேன்சல் பண்ணால் நமக்கு வந்துட்டு 19 டைம்ஸ் கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணால் 24 டைம்ஸ் கிடைக்கும். ஆக்சுவலி இது கேன்சல் பண்ண 73 டேபிள். ஸோ இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ இது கால்குலேட் பண்ணுறதுக்கு வேற நான் ஈஸி மெத்தட் சொல்கிறேன் ஆக்சுவலி. ஓகே ஓகே 73 டைம்ஸ். ஸோ n பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 24. அதே வந்துட்டு n இதோட ரேஷியோ நமக்கு கிடைச்சிச்சு. n ஈக்குவல் டு 19 கிடைச்சிச்சு. ஸோ n ஈக்குவல் டு 19 தெரியும். அப்போ x ஈக்குவல் டு 5 n எடுத்து சப்ஸ்டிட். ஸோ n வந்துட்டு நமக்கு எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு? 19 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஓகே. இது எப்படி நார்மலா போடலாம் ஆக்சுவலி அப்படின்னு பார்க்கலாம். சிம்பிளா போடுறது எப்படின்னா 1387 1752. ஆக்சுவலி இதுக்கும் இதுக்கு டிஃபரன்ஸ் 365, ரைட்? 5 and then 6 and okay 365 ஸ்ப்ளிட் பண்ணலாம், பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 5 times multiple to 70 and then 3. okay, we know that if இதை வந்துட்டு 5 ஆல் டிவைட் பண்ணா 5ங்கிறது என்னது? ஆக்சுவலி டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் சம்திங். இது என்னது? ஒன்று பர் டேவோட காஸ்டா இருக்கணும், அது நம்பர் ஆஃப் டேஸா இருக்கும். அதாவது நம்பர் ஆஃப் டேஸ் என்ன, பர் டேவோட காஸ்ட் பின்னு வச்சுக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒரு நம்பர் வந்து ஒன்னா இருக்கும். இப்போ இந்த நம்ம 5 ஆல் டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து டோட்டல் அமௌண்ட் டிவைட் பை n பண்ணா நமக்கு பர் டேவோட காஸ்ட் கிடைச்சிருக்கும் ஆக்சுவலி. அப்போ இதையும் அதே மாதிரி பண்ணா நமக்கு பர் டேவோட காஸ்ட் கிடைச்சிருக்கும். ஸோ ஆனால் அப்படி கிடைக்காது, ஏன்னா 5 is not a multiple of even number. okay, so definitely 73 should be a per day ஓட காஸ்ட் ஆக்சுவலி. ஓகே, அப்போ பர் டேவோட காஸ்ட் நமக்கு 73 தெரிஞ்சிருச்சு. அப்போ இது வந்துட்டு நம்பர் ஆஃப் டேஸ், 5 நாள் இவன் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்கான். இதோட இந்த 1387 இப்போ 5 நாள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ இதை 73 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் கிடைக்கும். இதையும் 73 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் கிடைக்கும். ஸோ 1387 ஸோ டிவைட் தான் பண்ணி அப்படின்னா 73 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 19 தான் கிடைக்கும். you can do this also. ஸோ இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்க்கலாம். ஒரு நமக்கு தெரியும் ஹெச்சிஎஃப்ங்கிறது எல்லா நம்பருக்கும் காமனாக இருக்கட்டும்னா ஹெச்சிஎஃப். ஓகே, ஹெச்சிஎஃப் வந்து 5 கொடுத்துருக்காங்க இந்த நம்பரு. அப்போ எல்லா 3 டேர்ம்லையும் 3 நம்பர்லையும் 5 இருக்கும். ஸோ இப்போ 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணா ஏபிசிங்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணா 1875 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. 1875 வருதுன்னு சொல்லி. ஸோ எல்லா நம்பர்லையும் 555 இருக்கு. ஸோ 3 தாட்டி 5 மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த 5 இதுல காமனா எடுத்துட்டாங்க, 5 மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த 5 எல்லாம் மல்டிப்ளை பண்ணா 125, ரைட்டா? 125 டோட்டல் 5 இதை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். ஓகே, 1 டைம்ஸ் 125 போயிடுச்சுன்னா 2 and then 62 and then 625 ரிமைனிங் இருக்கு. 625 இஸ் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் 5 டைம்ஸ். ஸோ மிச்சம் இருக்க பேலன்ஸ் பிரைம் ஃபேக்டர் வந்து 15 இருக்கு. 15 இஸ் 5 into 3, ரைட்? அப்போ இந்த 5 into 3 ஏதோ ஒரு நம்பர்ல இருக்கு ஆக்சுவலி. இப்போ நமக்கு எந்த ஒரு நம்பர் வேணாலும் வச்சுக்கலாம் ஆக்சுவலி. இந்த 5 into 3 எங்க கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ திஸ் வில் பி 75 and then 5 and then 5 என்று இருக்கும். ஸோ 5 ஸ்கொயர் அதிகமா இருக்கு. ஸோ 3 எடுத்துக்கணும் ஆக்சுவலி. ஸோ எல்சிஎம் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. 5 ஸ்கொயர் into 3 தெரிஞ்சிருச்சு. 5 ஸ்கொயர் இஸ் 25 into 3 is 75. ஸோ இந்த 5 into 3 நீங்க எங்க வேணா வச்சுக்கலாம், ஒரு 5 இங்க வச்சுக்கலாம், 3 இங்க வச்சுக்கலாம். எப்படி போட்டாலும் எல்சிஎம் பண்ணாலும் 75 is the LCM of this. Okay, let's see. 94 is divided into 2 parts in such a way that fifth part of the fifth part of a first and the eighth part of a second or 3:4 சொல்லிட்டாங்க. ஓகே, 94
நாம எப்படி பிரிக்கிறோம்னா எனி 2 பார்ட்ஸா பிரிக்கிறோம். அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஏன்னா 5xன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, 5xன்னு எடுத்துக்கிறேன். இன்னொன்று வந்துட்டு 8yன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ 5x + 8y = 94. நான் ஏன் இப்படி எடுத்துக்கிறேன்னா, அவங்க சொல்லியிருக்காங்க 5 பார்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு கால்குலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்குன்றதுக்காக 5th பார்ட் 1/5 வந்துட்டு ரேஷியோ வந்து 1/5 ஆஃப் 5x இஸ் x நமக்கு தெரியும். அதே மாதிரி 1/8 ஆஃப் 8y இஸ் yன்னு நமக்கு தெரியும். அதோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 3:4 கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு இதோட ரேஷியோ கிடைச்சிடும். ஓகே, இதோட ரேஷியோ வந்துட்டு நமக்கு இங்க 3a இங்க 4aன்னு இருக்கும். இதை நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் எக்ஸுக்கு பதிலாக. ஸோ இது வந்துட்டு என்ன 15a is 32a ஆயிரும். ஓகே, சம் நம்பர் this should be split into the ratio of this and this. ஓகே, நீங்க ஆட் பண்ணி கூட டிவைட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணீங்கன்னா 47, a = 94 வரும். ஸோ 2 times a = கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ a கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு a = 2ன்னு போடணும். 2 எடுத்து நீங்க இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட நம்பர் வந்து 13 சொல்லிட்டு. ஓகே, தட்ஸ் ஆல். ஆர் எல்லாமே 5 மல்டிபிள். அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து should be a multiple of 5ன்னு இருக்கும். ஓகே, it should be a multiple of 5 and as well as 3 because ஏன்னா அந்த ஒரு பார்ட் வந்து 3 மல்டிபிளா இருக்குன்னா அந்த 3யோட 5 பார்ட்ஸ் வந்து 3 மல்டிபிளாவும் 5 மல்டிபிளாவும் இருக்கணுமா? ஸோ டெஃபினட்டா only 3 multiple and 5 multiple. So it should be multiple of 15 வந்து இந்த ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. ஸோ இதான் டைரக்ட் ஆப்ஷன். You can choose that also. So this one பார்க்கலாம். A group of letters are given. So a numerical code has been given to letter. These letters have to be unscrambled into a meaning code. Okay, find out the code for the word so formed from the following. Actually இந்த நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த நம்பர்ஸ் வச்சு ஒரு நம்பர் ஒரு மீனிங்ஃபுல் வேர்டை நம்ம எழுதணும்னு சொல்றாங்க. ஸோ we can go with an options actually. 6 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். 6 அப்படியே நம்பர் எழுதுறேன். மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது ஆப்ஷன் 6 and then 2 is M, 5 is B, 3 is E, 1 is R, 4 is N. Umber and அப்படிங்கிறது ஆக்சுவலி இது no, not a meaningful word. Okay, let's try option B. 4th one is N, 6 is U, 2 is M, 5 is B, 3 is E, 1 is R, number. So okay, this is a meaningful word. So this is an answer. So in அடுத்த சம் பார்க்கலாம். இது டைம்டு ஒர்க் சம். 2/7 of a work in 1 day. Mukesh can do 2/7 of the work in 1 day. In how many days he complete the same work? Okay, இப்போ டோட்டலா 2/7 parts of work ஒரு நாள்ல முடிக்கிறாங்க. அதே 1/7 parts of the work ஹாஃப் டேல முடிப்பானா? ஓகே, டோட்டலா 7 units of workன்னு வச்சுக்கலாம். 7 யூனிட் ஆஃப் ஒர்க் இருக்கு. ஓகே, 1/7 parts of the work. ஒரு பார்ட் ஆஃப் த ஒர்க் முடிக்கிறதுக்கு அவனுக்கு அரை நாள் ஆகுது. ஓகே, அப்போ 7 பார்ட் ஆஃப் த ஒர்க் முடிக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 7 divided by 0.5. 7 divided by 2, ரைட்? ஓகே, ஒரு யூனிட் ஆஃப் ஒர்க் முடிக்கிறதுக்கு அவனுக்கு அரை நாள் ஆகும்போது 6 யூனிட் ஆஃப் ஒர்க் முடிக்கிறதுக்கு அவனுக்கு 3 நாள் ஆகும். மிச்சம் அரை 1 பார்ட் ஆஃப் ஒர்க் இருக்கும். அதை முடிக்கிறதுக்கு அவனுக்கு ஹாஃப் டே போதும். ஸோ 3.5 days. So that's it, simple. ஸோ இந்த சம் பார்க்கலாம். The difference between the simple interest received from two different sources on 1,500 for 3 years. Okay, ஒரு ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெண்டுத்துக்கு வேற வேற. 1,500 அமௌண்ட் பிரின்சிபலுக்கு. ஸோ 3 வருஷத்துக்கு டிஃபரன்ஸ் வந்து 13.50 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு தேவை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு கண்டுபிடிக்கலாம். ஒரு வருஷத்துக்குனா டிவைட் பை 3, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால 3 வருஷத்துக்கு ஈக்குவல் தான். ஸோ டிவைட் பை 3 போட்டா நமக்கு என்ன வரும்? அமௌண்ட் என்ன வரும்? 12 இஸ் டிவைட் பை 3 பண்ணா 4, 1.5 இஸ் 0.5, ரைட்? ஸோ 4.5 தான் வந்து ஒரு வருஷத்தோட டிஃபரன்ஸ். இப்போ டோட்டல் அமௌண்ட்ல 4.5 rupees into 100 into
100 இதான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. ஸோ வி நோ தட் 150 இங்கே 150 is 1 3 times and then 0 ரைட்டா 0.3 ஓகே. ஆனால் இங்கே மேலே ஒரு இது கீழே ஒரு 100 வச்சு 0.3. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, தட்ஸ் இட், சிம்பிள்.